Yes, sir. Okay. So my name is Murugan, so biology faculty, and today we are going to start 11th standard biology. And before entering into that, we need to know some basic skills. Okay, so which is very important for NEET preparation. And see, everybody 11th standard only, right? Yes, sir. You are all from 11th standard. Yes. Okay. Right. So give me a second. Okay. So now everybody seeing the white board, right? Yes, sir. Screen. Yes, sir. Okay. ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரி முன்னாடி இந்த லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக் ஸ்கில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துட்டு ஸோ பயாலஜி, ஐ ஹோப் எவ்ரிபடி நோ அபவுட் த மார்க்ஸ். ஓகே, த டோட்டல் மார்க்ஸ் ஃப்ரம் பயாலஜி 360 marks. Okay, so the question 4 marks each question, so there are 90 questions. So these are all the basic things I hope people already knew. And in the 360 marks, it's very important to get right. So in the 360 marks நீங்க எடுத்தா மட்டும் மீன் கவர்மெண்ட் காலேஜ்ல ஒரு சீட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது பயாலஜியில் இந்த 360 மார்க்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அவுட் ஆஃப் 360 நம்ம 360 எடுக்க முடியுமா, அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா 100% எஸ், யூ கேன். பட் அதுக்கான ஸ்கில்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பேச போகிறோம், அதுக்கப்புறம் லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து சிலபஸ். ஓகே, the syllabus is very important, so everybody to know. So syllabus எங்கே இருக்குது அப்படின்னா என்டிஆர் சிலபஸில் இருக்குது. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா இந்த சிலபஸ்க்கான கண்டென்ட் வந்து 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி. ஸோ இந்த 11th 12th என்சிஆர்டிஸ் வந்து போதுமானது. அதில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான் சிலபஸ். ஓகே, ஸோ இதில் 11th ஸ்டாண்டர்டில் ஹேவ் 22 லெசன்ஸ் அண்ட் 12th we have 16 லெசன்ஸ். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 38 lessons. இதுதான் சிலபஸ். ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் சிலபஸ். இப்போ சிலபஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து சோர்ஸஸ். ஸோ இந்த சிலபஸ்க்கான சோர்ஸ் நான் சொன்ன மாதிரி 11th and 12th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்த பயாலஜி புக்ஸ் என்சிஆர்டிஸ். ஸோ என்சிஆர்டிஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்சிஆர்டிஸ் ஆர் ஃபண்டமெண்டல் ரிசோர்ஸஸ். ஓகே, ஏன் சார் நம்ம ஃபண்டமெண்டலாக சொல்கிறோம் அப்படின்னா அவுட் ஆஃப் 90 இதில் 85 to 86 கொஸ்டின்ஸ். ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ இந்த எல்லாமே வந்து தே ஆர் டைரக்ட்லி ட்ரிவன் ஃப்ரம் என்சிஆர்டி ஒன்லை. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து என்சிஆர்டில தான் எடுக்கிறாங்க. ஸோ என்சிஆர்டி புக்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளுடைய கிளாஸஸில் நம்ம வந்து என்சிஆர்டியை லைன் பை லைன் அனலைஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு லைன்லையும் இருக்கக்கூடிய பேசிக் கீவேர்ட்ஸ் என்ன, அந்த கீவேர்ட்ஸ் எப்படி கொஸ்டினாக கன்வெர்ட் பண்ணுவாங்க, ஆல்ரெடி எப்படி கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க, அப்கமிங் இயர்ஸில் இது எப்படி கொஸ்டினாக கன்வெர்ட் ஆகும், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம். அண்ட் தேர்ட் ஒன், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்கில் வந்து இட்ஸ் அ மேஜர் ஸ்கில் அப்படின்னு நான் சொல்லுவேன். பயாலஜி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஸ்கில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்கில் வந்து நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணணும். ஸோ அதை அடுத்து நான் சொல்கிறேன். முதல்ல இந்த ஸ்கில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.
இப்போ ஒரு பயாலஜியில் ஒரு பர்டிகுலர் கான்செப்டை நீங்கள் படிக்கிறீங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் பேஜஸில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை படிக்கிறீங்க அப்படின்னா, அண்ட் யூ நீட் டு திங்க் ஹவு த கொஸ்டின் செட்டர் அப்ரோச் த சேம் கண்டென்ட். ஒரு கொஸ்டின் செட் பண்ணுறவங்க அந்த கண்டென்ட் எப்படி யோசிப்பாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். ஐ மீன் ஹவு த கொஸ்டின்ஸ் கேன் பி ரைஸ்ட் ஃப்ரம் தட் பர்டிகுலர் கண்டென்ட். தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில். நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அதை ரீட் பண்ணிவிட்டு அதை மெமரைஸ் பண்ணுறதோ, இல்லை அது வந்து அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை தாண்டி how the question can be asked from that particular content அப்படின்றது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். that is the most important thing. okay, so அப்போ அந்த இடத்துல நம்ம அது என்ன சொல்றோம் அப்படின்னா, you have to raise the question. ஸோ அங்கே எப்படி வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு கொஸ்டின் செட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கணும். இந்த கொஸ்டின் ரைசிங் ஸ்கில் அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, மறந்துடாதீங்க, இட்ஸ் எ கோர். உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல இதுதான் ரொம்ப ஃபண்டமெண்டலான ஒரு ஸ்கில். இந்த கொஸ்டின் ரைசிங் ஸ்கில் அப்படின்றது எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி அதை அப்ரோச் பண்ண போகிறோம், இந்த ஸ்கில்லை நம்ம எப்படி வளர்த்துக்க போகிறோம் அப்படின்னா, பை அனலைசிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆர் வெரி வெரி ஃபண்டமெண்டல் சோர்ஸ் ஆர் கீ டூல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ ஏன் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இந்த கொஸ்டின் ரைசிங் ஸ்கில்லுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ ஒரு லெசனில் நம்ம லிவிங் வேர்ல்டு அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது, பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஒரு லெசன் இருக்குன்னா, அந்த பர்டிகுலர் லெசன்ல எப்படி ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது, அப்கமிங் இயர்ல அந்த லெசனை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற பேசிக் ஐடியா நமக்கு கிடைக்கும். ஒன். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் you can analyze the question paper and you should know how many type of questions are there. It's very important. How many type of questions are there? சார் கொஸ்டின் டைப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுமா, அது கூட இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையா அப்படின்னா, அஃப்கோர்ஸ் எஸ். இப்போ பேசிக்காக நீங்கள் பயாலஜியை பொறுத்த வரையும் இட்ஸ் லென்த்தி பேப்பராக இருக்கும். சில நேரங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் அந்த 3 to 4 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம 2017 இருந்து தமிழ்நாட்டில் நம்ம வீட்டு எழுதிட்டு இருக்கோம். இந்த 5 இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த எவல்யூஷன் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து கொஸ்டின் இயர் பை இயர் எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நம்ம ப்ரிப்பரேஷன்ல போகக்கூடாது ஆக்சுவலி. அப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது, இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் சொன்னல, இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப் அப்படின்றது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட். ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் தான் மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினா இருக்கு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்லயே இன்னும் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இட் கேன் கேட்டகரைஸ்ட் இன்டு it's categorized into 2 types. okay, one is correct, another one is incorrect. Correct and incorrect statement. So which of the following statements are correct, which of the following statements are correct, incorrect, இப்படி தான் क्वेश्चंस கேக்குறாங்க. இந்த மாதிரியான இந்த டைப் ஆஃப் क्वेश्चंस உடைய நம்பர்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அவுட் ஆஃப் 90 ஒரு 3%, அதாவது நீங்க எப்படி எடுத்தா 1/3 அப்படின்னு எடுத்துக்கலாம். 90ல கிட்டத்தட்ட ஒரு 30-35 கொஸ்டின்ஸ் வந்து இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. கரெக்ட் இருக்கு பிளஸ் இன்கரெக்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த இன்கரெக்ட், கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸை தாண்டி செகண்ட் டைப் அப்படின்றது என்னன்னா மேட்ச் டைப். மேட்ச் த ஃபாலோயிங், அது நம்ம சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல்ஸ்ல படிச்சுட்டு இருக்கோம். பட் இங்க வந்து ட்ரெடிஷ்னலாக கேட்கக்கூடிய அந்த மேட்ச் டைப்பை தாண்டி விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச் ஆர் கரெக்ட்லி மேட்ச் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்னுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ரொம்ப அதிகம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளும் காட்டுறேன். ஸோ வி ஹேவ் சம் கொஸ்டின்ஸ் ஆல்சோ, நான் அதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை தாண்டி பேசிக்காக நம்ம வந்து ஒரு 1 லைன் கொஸ்டின் இருக்கும், அதுக்கப்புறம் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜென்ரலாக நம்ம அப்ஜெக்டிவ் டைப்பில் பார்க்கக்கூடிய பேசிக் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் சயின்டிஸ்ட் டிஸ்கவர்ட் நியூக்ளியஸ். ஸோ இந்த மாதிரியான பேசிக் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஜஸ்ட் நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருக்கும் பொதுவாக. ஸோ அந்த மாதிரியான ஈஸியான கொஸ்டின்ஸும் இருக்கும். பட் டிஃபிகல்ட்டி லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்லையும் மேட்ச். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினை நீங்கள் பார்க்கும்போது அது வந்து நீங்கள் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஷனுமே ஒவ்வொரு கண்டென்ட்லேருந்து எடுக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு அது ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். அடுத்து இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து இந்த டைப் தான். ஓகே, ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்,
அண்ட் கொஸ்டின் ரைட்டிங் ஸ்கில்ஸ் தே ஆர் இன்டர்லிங்க்ட். இது ஒன்று தெரிஞ்சு ஒன்று ஈஸியாக உங்களுக்கு இன்னொன்று புரிஞ்சுக்க முடியும். அண்ட் இதை தாண்டி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸிங் மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் ஹெல்ப் யூ ஆன்சர் மெனி கொஸ்டின்ஸ். இதுதான் வந்து பேசிக்காக நம்ம ஸ்கூல்ஸில் நம்ம வந்து பண்ணுறதை விட இந்த மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய கொஸ்டின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு ப்ராக்டிஸும் நம்ம கிளாஸில் இருக்க போகுது. ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து ஐ ஹோப் இந்த ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இப்போ நினைக்கிறேன். இப்போ நான் சொன்னதுல ஏதாவது டவுட்ஸ் தான் நீங்க கேளுங்க. Are you understood? Yes, sir. Yes, sir. Okay. Right. இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? No, sir. No, sir. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்டராகவே ட்ராவல் பண்ணலாம். ஓகே, 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம இப்போ லெசன்ஸ் பார்க்கலாம். அதில் 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் லிவிங் வேர்ல்டு. ஸோ அந்த லெசன்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ பேசிக்காக நம்ம வந்து இந்த சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு ஏர்லியர் கிளாஸஸில் படித்த அந்த பேசிக் நாலேஜ் வேணும். இப்போ வாட் இஸ் செல் அண்ட் செல் டைப்ஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆர்கானிசம் லெவல் போகணும். பொதுவாக நம்ம அனிமல்ஸ் இல்லை பிளான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தே ஆர் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ், பட் தெர் ஆர் சம் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் ஆல்சோ தேர். ஸோ அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ லிவிங் வேர்ல்டு அண்ட் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் பற்றி நம்ம படிப்போம். அதில் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், மல்டிசெல்லுலார் ஆர்கானிசமுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் படிப்போம். அப்போ இந்த கண்டென்ட் லெசன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி we need to know what is the cell and different type of cell types இருக்கு நமக்கு தெரியும். அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லிவிங் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஓகே ரைட். இப்போ செல் டைப், பேஸ்ட் ஆன் செல் டைப் there is a prokaryotic type and a eukaryotic type. So there are two type of cells only. One is prokaryotic, another one is eukaryotic. So can you differentiate, any one of you can differentiate eukaryotic and prokaryotic? Can you tell me any one difference between prokaryotic? Yes, Well-defined nucleus in eukaryote. very good. So well defined nucleus. What about prokaryotes? But what? Primary nucleus. Okay, so how do you explaining it's a well developed nucleus? Presence of many cell organelles. From eukaryotic, right? You are telling about eukaryote. Yes, sir. Okay, very good. There is an organelle. So there is no organelle present in prokaryotes. It is present, sir, but they are present in very low numbers. Not all these cell organelles are present in prokaryotic cells, sir. Okay. But I need another exact answer. Someone said it's well-defined nucleus, right? In eukaryotes, they have well-defined nucleus. So at what characteristic feature it's make well-defined? It is a Sir, unicellular. DNA is absent. Are they? Okay, sorry. It's not clear. I'm Sir, not good. DNA, genetic material, sir. Presence of genetic material, sir. See, both organisms are there. Even bacteria has genetic material. Eukaryotes also have genetic material. They have. Okay. See, in eukaryotes, maybe you can say they are linear, and in prokaryotes, it's a circular. Maybe that is the difference, but both cells are having a DNA. Okay. Another answer. So I need another Lack membrane-bound nuclei in prokaryotes. Yes, that is a very good answer. Okay, very good. In prokaryotes, there is only one organelle, that is ribosome. Okay, so the ribosome organelle, okay, which is present in prokaryotes, even it is present in eukaryotes also. Okay, so but it is a non-membrane bound organelle. So there is membrane is absent in ribosomes. Okay, if you look in eukaryotic cell, there are many organelles are there. They are surrounded by a membrane. Okay, so membrane bound organelles are absent in prokaryote. That is the exact answer. So in prokaryotes, there is a
organelle, which is ribosome. Okay, ribosome is very important for protein synthesis, but it is non-membrane bound organelle. Okay, so based on this content, okay, we can expect a question: which of the following organelle, which is non-membrane but present in both prokaryotic and eukaryote? இப்படி ஒரு question நீங்க expect பண்ணலாம். Which of the following organelle is present in both prokaryotic and eukaryote but it is non-membrane bound? இப்படின்னு ஒரு question கேட்கலாம். So answer is ribosome only. Okay, right. And another ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, well defined nucleus அப்படின்னு சொல்லிட்டு. Okay, in prokarya like E. coli, okay, E. coli has a genetic material, and animal cell and plant cell, they also has genetic material. Okay, so the most important difference is the eukaryotic cell. Okay, the nucleus is surrounded by nuclear membrane, and even plant cells also surrounded by nuclear membrane, but in prokaryotic cells there is no nuclear membrane. So this characteristic feature makes it's not well defined, and at the same time you can say the genetic material of prokaryotes, they are naked, so they are not covered by any membrane. So these are all the basic points you should know. And there are two characteristic features. One is non-membrane bound organelle, okay, and the nucleus also is not bound any membranes, okay, in prokaryotes. Adellame eukaryotes la irukum. So idu taandi many membrane bound organelles are there in eukaryotes, like mitochondria, chloroplast, okay, and Golgi bodies, endoplasmic reticulum, vacuole, lysosome, so many. So இதுல ஒரு விஷயம் எனக்கு சொல்லுங்க, ஒரே ஒரு क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. How many are double membrane bound organelle? Now we are talking about eukaryotes only. In eukaryotes they are membrane bound organelle, and tell me how many organelles are double membrane bound organelle? Sir, mitochondria. Very good, mitochondria, that's good. The cell membrane will come, sir. No, I'm not talking about the cell membrane, I'm talking about the organelles. Internal organelle only, cell organelles only I'm talking. Okay, mitochondria, yes, everybody knew, right? So Ribosomes. no, ribosome, what I said earlier, right? It is non-membrane bound. I'm talking about double membrane. See, this is a mitochondria, right? So in mitochondria, it's outer membrane and this inner membrane. Another organelle, okay, so only present in plants. Chloroplast, sir. Yes, very good. So this is a chloroplast. Okay, so chloroplast also double membrane. Okay, these two organelles are very important organelles, and while we are preparing plant physiology and animal physiology, so we need to know these two. Okay, so mitochondria is associated with the respiration, and chloroplast is associated with photosynthesis. Okay, so those organelles are very important, and these two organelles are also called semi-autonomous organelle. Can you tell me what is the meaning of semi-autonomous organelle? Sir, like semi-permeable, sir. No, that's okay. That's okay. It is not permeability. I'm not talking about permeability. I'm talking about autonomous, cell autonomous. Okay, self autonomous or semi-autonomous organelle. See, we know other organelles also there. So have you seen any organelle apart from mitochondria and chloroplast? They have DNA. I'm not talking about the cellular DNA. Okay, so here we see there is a DNA, right? It's a genomic DNA. In animal cells also genomic DNA. Okay, but apart from nucleus, another two organelle, that is one is mitochondria, another one is chloroplast, they have a DNA. So because they are required some enzymes. For example, if you take mitochondria, it is associated with respiration. During respiration, a lot of enzymes are required, okay, to break down glucose into various substances. At the same time, in chloroplast, okay, light reactions and dark reaction has to be takes place, and these reactions highly depend on other enzymes. So these are all proteins, right? Enzymes are proteins. So these protein synthesis has to be takes place inside the cell organelle like mitochondria and chloroplast with the help of DNA. So that's why they are called semi-autonomous organelle. நீங்க பாத்தீங்கன்னா வேற எந்த ஆர்கனல்லையுமே மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்ட் தவிர டிஎன்ஏ இருக்காது. லைக்
கோல்கி பாடிஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இந்த மாதிரி ஆர்கனல்ல எங்கேயுமே டிஎன்ஏ இருக்காது. ஸோ ஒன்லி 2 ஆர்கனல், ஒன் இஸ் மைட்டோகாண்ட்ரியா, another chloroplast, except nucleus. I'm not include nucleus. Okay, so nucleus it consists DNA, but it's genomic DNA, that is different. நான் அடிஷ்னலா கேட்குறேன். ஓகே, இந்த 2 ஆர்கனல் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூகேரியாட் செல்ஸ்னா நம்ம அனிமல் செல்ஸ், பிளான்ட் செல்ஸ்னு பார்ப்போம். ஸோ பிரசன்ஸ் ஆஃப் செல் வால், ஆப்சன்ஸ் ஆஃப் செல் வால், இதெல்லாம் நம்ம லோயர் கிளாஸஸ்ல படிச்சிருப்போம். ஓகே ரைட். இப்போ இந்த இடத்துல ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னதுங்க? இதெல்லாம் நம்ம ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம் சொல்லுவோம். Bacteria. Yes, very good. Bacteria, blue green algae, mycoplasma, okay, Pleuropneumonia like organisms. So these are all the well representation, okay, for prokaryotic organisms. They represent prokaryotic organisms. Eukaryotes के example சொல்லுங்க. Amoeba, sir. Vertebrate. Okay, right. Amoeba. Then Plants, animals. Plasmodium. unicellular Plasmodium. eukaryote. Okay, amoeba is unicellular eukaryote. Yes, Plasmodium from Protestant kingdom. Yes, it is also eukaryote. Plants, animals, food. So based on this basic idea, prokaryotic organisms இதெல்லாம் eukaryotic organisms இதெல்லாம் நம்ம பார்ப்போம். Okay, right. So இப்போ நம்ம cell lessons சொல்லுங்க. Sir, only bacteria வந்து prokaryote no sir. மத்த 4 kingdoms they are eukaryotes only no sir. ஆமாங்க. So நீங்க வந்து இப்போ there are 5 kingdom. You are talking about RH Whittaker classification, right? So RH Whittaker he classified the organism based on 5 kingdoms. Okay, under 5 kingdoms. அதுல வந்து kingdom Monera, which includes bacteria, and kingdom Protista, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா kingdom fungi, okay, and kingdom Protista, fungi, plants and animal. These are all the eukaryotic organisms, and Monera மட்டும்தான் prokaryotic organism. Okay. Okay, so வேற ஏதாவது டவுட் இருக்கா? No sir. It's clear. ஓகேங்க. ஸோ இந்த பேசிக் நாலேஜோட இப்போ நம்ம வந்து என்சிஆர்டி புக்ஸை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். வி ஸ்டார்ட் வித் 11th ஸ்டாண்டர்ட் லிவிங் வேர்ல்ட். ஓகே, எனக்கு ஒரு 2 minutes டைம் கொடுங்க. ஸோ நான் உங்களுக்கு மெட்டீரியல் ஷேர் பண்ணணும். ஓகே, எல்லாருக்கும் இப்போ ஒரு ஓகே, இப்போ புக் டிஸ்ப்ளே ஆகுதா? Yes, sir.
Yes, Okay. sir. So this is the first unit from 11th standard. Just a minute. So diversity in the living world. So first chapter is the living world. So this is the living world. இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த லெசன்ல என்னெல்லாம் இருக்க போகுது, என்னென்ன கண்டென்ட் இருக்கு, நம்ம எப்படி இதை அப்ரோச் பண்ண போறோம்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் லிவிங். ஸோ பேசிக்கா என்ன கிரைட்டீரியா வந்து ஒரு லிவிங் ஆப்ஜெக்ட், ஒரு லிவிங் ஆர்கானிசம் அப்படின்றதுக்கு என்ன கிரைட்டீரியா இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைவர்சிட்டி இன் தி லிவிங் வேர்ல்ட் அண்ட் taxonomic categories. So different taxonomic categories are there. So அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். And finally taxonomical aids பத்தி பார்க்க போறோம். So these are all the 4 important topics in this lesson. So very basic thing வந்து what is living. So நம்ம எதை வந்து living அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா என்னென்ன கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருந்தா நம்ம அதை லிவிங்னு சொல்லுவோம் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஐ ஹோப் எவ்ரிபடி அவேர் அபவுட் இட், ரைட்? ஸோ என்ன இருக்கணும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா, இதுதான் லிவிங் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? Movements. எஸ், வெரி குட். அடுத்து growth, yes, very good. reproduction, Yes, growth, reproduction, ability to sense environment and mount a suitable response. Okay, இதெல்லாம் yes, metabolism, very important one. Okay, very good. Harita, very good Harita. See, metabolism அப்படின்றது it's a unique characteristic feature. Okay, because others, for example growth, இது நம்ம definite character சொல்ல முடியாது சில நேரங்களில். even the rocks will grow. Okay, so it's external growth. ஒரு ராக் கூட வளர ஆரம்பிக்கும், நம்ம பார்ப்போம். டியூ டு டெபோசிஷன் ஒரு ராக் கூட வளர ஆரம்பிக்கலாம். பட் அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது கூட நம்ம இந்த இடத்துல டெஃபினட்டா சொல்ல முடியாது. இட்ஸ் இன்டிஃபினிட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா all the living organisms are not able to reproduce, right? So in humans some fertility rate இல்லாம கூட இருக்கலாம். Okay, sterile women, the sterile men இருக்கலாம். And like animalsல mule கேள்விப்பட்டிருப்பீங்க, it's not able to reproduce. ஸோ அப்போ ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது டெஃபினட் கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. பட் மெட்டபாலிசம் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எவ்ரி லிவிங் ஆர்கானிசம் தெர் இஸ் எ மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி தட் மேக்ஸ் த லிவிங் ஆர்கானிசம்ஸ் டெஃபினட் கேரக்டர். ஸோ அதை நம்ம அடுத்து அதை தான் பார்க்க போகிறோம். அண்ட் எபிலிட்டி டு சென்ஸ் என்விரான்மெண்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதை பண்ண முடியாது, ஒரு லிவிங் ஆர்கானிசம் தான் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம வந்து ஒரு டெஃபினட் கேரக்டராக எடுத்துக்கலாம். பட் க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷனை நம்ம ஒரு டெஃபினட் கேரக்டரா எடுத்துக்க முடியாது. அது எப்படி அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, ரைட். யூ ஷுட் நோ சம்டைம்ஸ் இந்த கண்டென்ட்ல இருந்து எப்படி சார் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, which of the following characteristics exhibited by living organisms. See, எங்கேயுமே போக வேண்டாம், we have a sentence. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ண சொல்லியிருந்தேன்ல, அது எதுக்காக அப்படின்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டா என்சிஆர்டில இருக்கக்கூடிய லைன்ஸையே கட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது தே கன்வெர்டட் தி சென்டென்ஸ் இன்டு ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் நிறைய இருக்கு. ஸோ அதனால ஈச் அண்ட் எவ்ரி லைன், எவ்ரி வேர்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த கண்டென்ட்டை எப்படி ஒரு கொஸ்டினா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கணும். ஓகே, இப்போ நான் தான் சொல்றேன், வாட் ஆர் ஆல் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸிபிட்டட் பை லிவிங் ஆர்கானிசம், இதுதான் கொஸ்டின். ஆப்ஷன் 1, இப்போ ஆப்ஷன் 1 growth, ஆப்ஷன் 2 reproduction, and ஆப்ஷன் 3 ability to sense environment, and 4th ஆப்ஷன் மேபி all the above. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஸோ ஏன் நம்ம கண்டென்ட்டை ஜஸ்ட் பாயிண்ட்ஸா ஞாபகம் வச்சுக்காம அது ஒரு கொஸ்டினா கன்வெர்ட் பண்றோம்னா, கொஸ்டின்ஸ் வில் ஓகே நம்ம ரொம்ப நாளைக்கு அது ஞாபகம் இருக்கும். கொஸ்டின் கேட்கும்போது அது அந்த கண்டென்ட் வந்து நமக்கு மறக்காது. அந்த கண்டென்ட் மறந்தாலும் அந்த கொஸ்டின் மறக்காது. எப்பவுமே கொஸ்டின் கேட்கறது ஈஸி அப்படின்னு சொல்லுவோம், ஓகே, ஆன்சர் பண்றது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஈஸியான மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ப்ரிப்பரேஷன்ல இது ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. நீங்க ஒவ்வொரு கண்டென்ட்டை படிக்கும்போது அந்த கண்டென்ட் எப்படி வந்து கொஸ்டினா மாறும் அப்படின்றத நீங்க அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து அடுத்து நம்ம இந்த சொன்ன மாதிரி ஆல் லிவிங் ஆர்கானிசம் க்ரோ. எல்லா லிவிங் ஆர்கானிசமும் க்ரோ ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல பாருங்க, இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ட்வின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ரோத். growth அப்படின்றது நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, மாஸ் இன்க்ரீஸ் ஆகிறது பேஸ் பண்ணி நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். அதே நேரத்தில் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதும் நம்ம வந்து growth அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல ரெண்டு கண்டென்ட் இருக்கு, ஐ மீன் ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, மறக்கக்கூடாது. there are two characteristics for growth. One is increasing mass,
another one is increasing in number. Okay, so you should know these 2 points also. And next one, a multicellular organism grows by cell division. Of course நம்ம cell division அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல செல் இன்டர்னல் growth அப்படின்றது நம்ம செல் டிவிஷனை பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம். ஸோ ஒரு ஆர்கானிசம் இஸ் க்ரோயிங் அப்படின்றது நம்ம எப்படி மேலோட்டமா நம்ம phenotypically we can see அதை பார்க்கும்போது இட்ஸ் growing. But which process determines the growth அப்படின்னா cell division. So cell division is internally takes place and it will express externally. இன்டர்னலா நடக்கக்கூடிய அந்த டிவிஷன் வெளியில உங்களுக்கு தெரிய வரும், அதனுடைய மாஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிறத பொறுத்து. ஓகே, ஸோ திஸ் growth by cell division occurs continuously throughout their lifespan. ஈவன் நீங்க வந்து அனிமல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த growth வந்து லிமிட்டடா தான் இருக்கும், பட் பிளான்ட்ஸ்ல நடந்துகிட்டே இருக்கும் த்ரூ அவுட் லைஃப். அதனுடைய கண்டினியூஸா growth இருந்துகிட்டே இருக்கும். ஈவன் ஒரு ஓல்டு பிளான்ட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா there are small metabolic activities still happen, நடந்துகிட்டே தான் இருக்கும், because they have a meristems. It's a very very unique tissue which is present in plants. They will divide continuously. Okay, ஒரு இன்னொரு 10 நாள் இறந்து போறதா இருந்தா கூட அந்த பிளான்ட்ஸ்ல வந்து ஒரு சின்ன லீஃப் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், ஒரு பட் வந்துகிட்டே இருக்கும், பிகாஸ் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த செல் டிவிஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். பட் அந்த மாதிரியான growth அனிமல்ஸ்ல இருக்காது. அனிமல்ஸ்ல growth அப்படின்றது லிமிட்டட், ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரையும் தான் வந்து அந்த growth வந்து இருக்கும். ஓகே, however cell division occurs in certain tissue to replace lost cells. of course இது நம்மளோட பாடியில வந்து ஒரு சின்ன காயம் ஏற்படுது அப்படின்னா ஆஃப்டர் சம் டைம், நம்ம சம்டைம் சொல்ல முடியாது, ஈவன் 1 ஹவருக்குள்ள நமக்கு என்ன ஆகும்னா அந்த இடத்துல ஒரு கவர் வந்து ஃபார்ம் ஆகும். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன கீரல் விழுந்தா கூட பிளட் உடனே வந்து கிளாட் ஆயிடும், ஸ்டாப் ஆயிடும். வித்தின் 2 to 3 டேஸ்ல வந்து அங்கே நியூ செல்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆயிட்டு அந்த காயம் மறைஞ்சிடும். ஸோ இட் இஸ் a டைப் ஆஃப் மைட்டாட்டிக் டிவிஷன். ஸோ இது வந்து கண்டினியூஸா மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ செல் டிவிஷன் occurs certain tissue to replace lost cells. இதுதான் நம்ம காயம் ஏற்படும் போது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அது மறுபடியும் நமக்கு நார்மல் ஆகிறதுக்கான காரணம். ஓகே, பட் லிவிங் ஆர்கானிசம்ல எஸ்பெஷலி யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ல இந்த இடத்துல growth அப்படின்றது செல் டிவிஷனால மட்டுமே நடந்துட்டு இருக்கும். இப்போ எவ்ரி செல் டிவிஷன், ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் லைக் அமீபா ஆர் கிளாமிடோமோனஸ் இன் பிளான்ஸ், எவ்ரி டைம் when they divide, okay, they will produce new organism. So அது ஏன்னா because they are unicellular organism, every time when they divide they will produce new organism. So unicellular organisms grow by cell division. Okay, இந்த இடத்துல நீங்க இன்னொரு முக்கியமான ஞாபகம் வச்சுக்கணும், இது எக்ஸ்க்ளூசிவா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இந்த growth அப்படின்றது லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஸோ அதை நம்ம அடுத்த ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், in majority of higher animals and plants growth and reproductions are mutually exclusive events. One must remember that increasing in the body mass is considered as growth. Okay, இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். increasing in body mass is considered as growth. இது அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுக்கலாம். growthனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரா இந்த ஒரு சென்டென்ஸ் அப்படியே ஸ்டேட்மெண்டா கொடுக்கலாம். பட் இந்த growthம் ரீப்ரொடக்ஷனும் எக்ஸ்க்ளூசிவா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஸோ அதை நம்ம பார்க்கிறோம். நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ grow if they take increase in body mass as criteria for growth. Okay, so we cannot say growth is indefinite, I mean definite character is a indefinite character. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்ம ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கேரக்டர் எடுத்துக்க முடியாது. ஏன்னா ராக்ஸ் கூட grow ஆகும். நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் தேர் மாஸ். இப்போ மாஸ் இன்க்ரீஸ் ஆகுறது அப்படின்றது ஒரு லிவிங் கேரக்டரா நம்ம வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த மாஸ் இன்க்ரீஸ் ஆகுறது அப்படின்றது நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ்லயும் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராக் வந்து இட் வில் க்ரோ, சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் when there is a deposition on that. ஸோ அந்த பர்டிகுலர் ராக் மேல தொடர்ந்து டெபோசிஷன் ஆகும்போது என்ன ஆகும், the mass will increase, right? ஸோ அப்போ அந்த growth அப்படின்றது மாஸ் பேஸ் பண்ணி சொல்றது அப்படின்றது எக்ஸ்க்ளூசிவா நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, if we take increase the body mass as a criteria for growth, like இந்த பாருங்க mountains, boulders and sand mounds to grow. However, this kind of growth exhibited by non-living objects, it's by accumulation of material on the surface. நான் சொன்ன மாதிரி இப்போ ராக் இருக்கு, அந்த ராக்னுடைய மாஸ் இன்க்ரீஸ் ஆகுறது அப்படின்னு எப்படி, அது மேல நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து இல்ல வேரியஸ் சப்ஸ்டன்சஸ் வந்து டெபாசிட் ஆகும்போது அதனுடைய மாஸ் வந்து என்ன ஆகலாம், இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இட் இஸ் ஆல்சோ கன்சிடர் அஸ் growth. பட் அந்த பேசிக் இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரை வச்சுட்டு நம்ம growth-ஐ
definite character சொல்ல முடியும். Okay, in living organism growth is from inside. கண்டிப்பா growthன்றது நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம்லயும் செல் டிவைட் ஆகும்போது அதனுடைய growth வந்து இன்க்ரீஸ் ஆகும். Therefore cannot be taken as a definite property of living organism. புரியுதா? We cannot say growth is the defining property of living organism because it is also takes place in non-living objects. Okay, so அப்ப இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. which of the following statements are correct incorrect point of view ஒரு क्वेश्चन கேட்கும்போது growth is defining character or defining property of living organism ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா it is incorrect. Okay, we cannot take growth is defining property of living organism because the growth is also takes place in rocks. So அதனால நம்ம அதை definite property எடுத்துக்க முடியாது. பட் ஆனா கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்கலாம், அதுவும் ஒரு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட்ல எதெல்லாம் இன்கரெக்ட் கரெக்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, அப்ப இந்த இடத்துல இந்த லைனை ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினாவும் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், conditions under which it can be observed in all living organism has to explain. நம்ம அடுத்தடுத்து இதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, reproduction likewise is a characteristics of living organism. Of course reproduction அப்படின்றது நடந்தா அது ஒரு living organism சொல்லுவோம். பட் அதுவும் டிஃபைனைட்டா அப்படின்னா இல்ல, அதுவும் நான் டிஃபைனைட் தான் வரும். அதனால அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. நான் எடுத்தோன்னே அதுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன். reproduction also cannot be an all exclusive defining character of living organism. இங்க கொடுத்திருக்காங்க reproductionும் ஒரு definite character நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன் சொல்றாங்க அப்படின்னா reproduction அப்படின்றது வந்து சில ஆர்கானிசம்ல நடக்காம கூட போகும். ஓகே, ஸோ ஹியூமன்ஸ்ல இருந்தாலும் சரி, மற்ற அனிமல்ஸ், ஸ்டெரைல் அனிமல்ஸ் எதுவுமே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ வி ஹாவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ. இந்த இடத்துல இது ஒரு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியா இல்ல இன்டிஃபினிட் ப்ராப்பர்ட்டியான்றதை தாண்டி இந்த இடத்துல சம் ஃபேக்ட்ஸ் ஆர் தே. அந்த ஃபேக்ட்ஸ் என்னென்ன, அதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், in multicellular organisms reproduction refers to production of progeny possessing future more or less similar to those parents. Of course நம்ம asexual reproduction அப்படின்ற ஒரு reproduction நடக்கும்போது they have a similarities. Okay, the progeny offsprings have a similarity with their parents as well as their siblings also. இப்போ ஒரு plant இருக்கு, அந்த பிளான்ட்டை கிளைய உடைச்சு வைக்கிறீங்க அப்படின்னா it will grow. Okay, it's asexual vegetative propagation அப்படின்னு சொல்லுவோம். The growing new plants, okay, which have similar characters with the parents, adula enna irukko adhe da irukku, they may be called clones. But when we talk about sexual reproduction, it is not. In sexual reproduction there is a variations. இப்ப நம்ம பார்க்கிறோம் எல்லா லிவிங் ஆர்கானிசம்லயும் சில ஆர்கானிசம்ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. லைக் ஹியூமன் பீயிங்ஸே எடுத்துக்கோங்க. ஓகே, இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய சிப்லிங்ஸ் யாருமே உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. ஈவன் சம் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் தவிர we have a unique characteristic features. Every human body we have a unique character. யாருமே ஒரே மாதிரி இருக்க போறது இல்ல. ஸோ ஏதோ ஒரு விதத்துல வந்து we are different. ஸ்கின் கலரா இருக்கலாம், ஈவன் the characteristic features இருக்கலாம், எல்லாமே சிமிலரா இருக்காது. We have difference, that is called variation. This variation is very very important for evolution. ஸோ இதை பத்தி நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல இன்னும் டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கான காரணம் என்னன்னா, இந்த வேரியேஷன்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். when there is a process called meiosis. So during meiosis, especially prophase 1, during prophase 1 there is a substage called pactine. In the stage la enna nadakum appadina, two non-chromatids, non-sisterly chromatids, okay, there is a exchange of genes. Idu nama cell division அப்படின்ற lesson இன்னும் டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். During the process the chromatids are exchange their genes. When they exchange their genes, they express in a different characters. So that is the main important reason for variations among the organisms, okay, especially in humans. Okay, so அப்ப இந்த இடத்துல sexual reproduction and asexual reproduction கான ஒரு ரெண்டு டிஃபரன்ஸ் நம்ம இங்க பார்த்திருக்கோம். sexual reproduction அப்படின்றது வந்து இங்க பொறுக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம்ஸ்க்கு பொறுக்கக்கூடிய அந்த progeny அப்படின்றது வந்து ஒரே மாதிரி இருக்க போறது இல்ல. they have variations except identical twins. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஓகே, so organisms reproduce by asexual means also. இப்ப இங்க இருந்து எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கணும். நான் சொல்லியிருந்தேன் இந்த கண்டென்ட்டை நீங்க ரெண்டு விதமா பார்க்கணும். ஒன்னு ரீப்ரொடக்ஷன் டிஃபைனைட்டா இன்டிஃபைனைட்டா, ரெண்டாவது இங்க என்னென்னலாம் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த கான்செப்டை தாண்டி வேற என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்கு, அந்த ஃபேக்ட்ஸ் எப்படி கொஸ்டினா கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், fungi multiply and spread easily due to millions of asexual spores they produce.
ஸோ ஃபங்கைனுடைய ரீப்ரொடக்ஷன்ல ஏசெக்சுவல் மெத்தட் அப்படின்றது இட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ ஸ்போர்ஸ் ப்ரொடக்ஷன். So each and every spores, okay, sometimes they are maybe asexual or sexual spores. Inga nama we are talking about asexual spores like gonidia. Idella neenga kelvipattirupinga. So some fungi they can produce gonidia. So these gonidia spores are produced, and they are, when they are fall on suitable platform or suitable substratum, they will give rise to new fungi. So here the fungi can multiply and spread easily due to millions of asexual reproduction. சார் இது எப்படி சார் கொஸ்டினை கேட்பாங்க? இது ஒரு ஃபேக்ட், இது பேசிக் கண்டென்ட் தானே, இது எப்படி ஒரு கொஸ்டினை கேட்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் திங்க் அபவுட் தி மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின். ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் காலம்ல உங்களுக்கு வந்து ஃபங்கைன்னு கொடுத்துட்டு ஆப்போசிட் காலம்ல ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். மேபி தட் இஸ் வெரி ஈஸியஸ்ட் கொஸ்டின் ஆல்சோ. மேபி அப்படியே ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லோவர் ஆர்கானிசம் லைக் yeast. Okay, yeast it's also a fungi. It's a unicellular fungi. That is the only unicellular fungi, yeast. Okay, except yeast other fungi are multicellular. Okay, but நீங்க இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும், fungi comes under eukaryotes. They are eukaryotic organisms. Okay, eukaryotic organismsல yeast வந்து unicellular eukaryote. Okay, இது மறந்துடாதீங்க. நம்ம லிவிங் ஆர்கானிசம் தாண்டி, லிவிங் வேர்ல்ட தாண்டி பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் லெசனை படிக்கும்போது புரோட்டிஸ்டன் கிங்டம் பத்தி படிக்கும். புரோட்டிஸ்டன் கிங்டம் இன்க்ளூட்ஸ் all unicellular eukaryotes. See, நீங்க அங்க பார்க்கும்போது அமீபா பார்ப்பீங்க, இல்ல பிளாஸ்மோடியம் பார்ப்பீங்க, all are unicellular, but they are comes under eukaryotes. Okay, அந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபங்கைல yeast is a unicellular eukaryote. Okay, so this is a characteristic feature of yeast. And இந்த இடத்துக்கு வருவோம், yeast and hydra, there is a budding. Okay, it's a asexual mode of reproduction. Through budding they can produce new organisms. அப்ப இங்க क्वेश्चंस எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஒரு காலம்ல budding அப்படின்றது கொடுத்துட்டு ஆப்போசிட் காலம்ல ஈஸ்டோ ஹைட்ராவோ கொடுக்கலாம். சோ அதுவும் வந்து மேட்ச் டைப் ஆஃப் क्वेश्चनல எது இன்கரெக்ட்டா மேட்சா இருக்கு, எது கரெக்ட்டா மேட்சா இருக்குன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம क्वेश्चन எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகே, ரைட், this is the second example. The one is நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ஃபங்கை, அண்ட் செகண்ட் வந்து பட்டிங் அப்படின்ற ப்ராசஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்போர்ஸ், செகண்ட் வந்து பட்டிங், அண்ட் தேர்ட் வந்து ரீஜெனரேஷன். செகண்ட் வந்து ரீஜெனரேஷன். இப்போ நீங்க பிளனேரியா மாதிரியான ஒரு பிளாத்திஹெல்மின்தஸ், ஓகே, அந்த ஒரு ஃபைலமை சேர்ந்த ஒரு ஆர்கானிசம், பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளனேரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரூ ரீஜெனரேஷன் நடக்கும். ஸோ நீங்க இயர்லியர் கிளாஸஸ்ல இது படிச்சிருக்கலாம். ஸோ இந்த பிளனேரியா வந்து என்ன ஆகும்னா, ஸோ அதனுடைய ஒரு ஸ்மால் செக்மெண்ட், நெக்கோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ரீஜனோ இல்லைன்னா அதனுடைய டெயில் ரீஜனோ, அது தனியாக ஃப்ராக்மெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ராக்மெண்ட் ஆன அந்த பார்ட் வந்து மறுபடியும் இட் இஸ் ரீப்ளேஸ் தி நியூ ஆர்கானிசம். ஸோ நியூ ஸ்ட்ரக்சர்ஸ் மறுபடியும் அதுல இருந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த தலை துண்டாச்சுன்னா அதுல இருந்து மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆயிடும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரீஜெனரேஷன். ஸோ அப்போ ரீஜெனரேஷன் இஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் பிளனேரியா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வரலாம். நான் சொன்ன மாதிரி மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டினும் கேட்கலாம். இப்போ இங்க பாருங்க, ஈஸியா ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டினை இங்க நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இப்போ இது வந்து ஜஸ்ட் அஸ்யூம் காலம் 1, திஸ் இஸ் காலம் 2. ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபங்கை. ஓகே, அண்ட் இதுக்கு நேரா ஸ்போர்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிளனேரியா அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்போசிட்ல ரீஜெனரேஷன் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி which of the following is incorrectly matched, correctly matched அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சார் இதெல்லாம் ரொம்ப பேசிக் சார், இதுல இருந்தெல்லாம் இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா அப்படின்னா, மேபி நான் சொன்ன மாதிரி ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கேட்குறேன். நீங்க அந்த மாதிரியான கொஸ்டின்ஸை எக்காரணத்தை கொண்டும் தப்பா ஆன்சர் பண்ணிடக்கூடாது, இல்லை மிஸ் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு மட்டும் ஈஸி கிடையாது, எல்லாருக்குமே ஈஸியாக தான் இருக்கும் இல்லையா? சரிங்க, இங்கே காம்படிஷன் அப்படின்றது 1 or 2 மார்க்ல தான் இருக்கும். நீங்க வந்து ஒரு 650 எடுத்தாலும் சரி, இல்லை 630 எடுத்தாலும் சரி, there is a competition. ஓகே, ஸோ நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்கன்றதை தாண்டி உங்களோட சீட்டை கன்ஃபார்ம் பண்றதுல உங்களுடைய காம்பவுண்ட், உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய மற்றவங்களும் இருப்பாங்க, அடுத்த ஆஸ்பிரண்ட்டும் இருக்கலாம், இன்னொரு ஆஸ்பிரண்டா இருக்கலாம், ஈவன் உங்களுடைய ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். ஓகே, 1 மார்க் அவர் உங்களோட அதிகமாக எடுத்திருந்தாருன்னா அவருக்கு ஒரு காலேஜ்ல சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 or 2 மார்க்ல தான் வந்து அவங்களுக்கு அந்த டிஃபரன்சஸ் இருக்கும். ஸோ நீங்க இந்த கேட்டகரியில வரக்கூடாது. 1 or 2 மார்க்ஸ்ல நமக்கு கிடைச்சிடுமா, நீங்க எப்பவுமே ஹையஸ்ட் மார்க்ல இருக்கும். அப்போ அதுக்கு பயாலஜி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 360 out of 360 தாராளமா எடுக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரியான மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு லைனும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம அப்படித்தான் அந்த என்டையர் ப்ரிப்பரேஷனை நம்ம பண்ண போறோம்.
ஸோ அதனால இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிளனேரியா அப்படின்றது ரீஜெனரேஷன் மூலமா ஃபார்ம் ஆகுதுன்னா அஃப்கோர்ஸ் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே ரைட். அடுத்து ஃப்ராக்மெண்டட் ஆர்கானிசம். நான் அதை கம்ப்ளீட் பண்றேன். ஓகே, fragmented organisms regenerates the lost part of the body and becomes a new organism. Okay, right. இது வந்து நம்ம செகண்ட் எக்ஸாம்பிளா பார்க்கணும். தேர்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஃபங்கை, ஸ்போர்ஸ், ஈஸ்ட் அண்ட் ஹைட்ரா த்ரூ பட்டிங் அண்ட் பிளனேரியா த்ரூ ரீஜெனரேஷன், ரீப்ரொடக்ஷன் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து and some fungi and filamentous algae and a protonema of mosses. So mosses, they are the plants comes under bryophytes. Okay, நம்ம plant kingdomல அதை பத்தி பார்க்கலாம். Mosses all easily multiplied by fragmentation. See, fragmentation is another asexual reproduction. ஒரு plant part வந்து தனியா கீழே உடைஞ்சிடும், அந்த சின்ன செக்மெண்ட் வந்து மறுபடியும் ஒரு நியூ ஆர்கானிசமா ப்ரொடியூஸ் ஆயிடும். So that is called fragmentation. So budding, fragmentation, spores, these are all the asexual reproduction. Okay, அப்ப இங்க filamentous algae and fungi both can reproduce asexually by fragment their body. So you should know fragmentation which is occurred in fungi and filamentous algae. Okay, so இது வந்து நீங்க அடுத்தடுத்த லெசன் பார்க்கும்போது இது ரொம்ப சிம்பிளான ஒரு கண்டென்ட்டா தான் தெரியும் நீங்க. ஏன்னா பட் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே இந்த கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கும் போது இதே கண்டென்ட் நம்ம திரும்ப பார்க்கும்போது we can recollect the points. அது உங்களுக்கு மறக்காது. அந்த ஒரு பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு திரும்ப நீங்க ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay, right. Next பார்க்கலாம். When it comes to unicellular organisms like bacteria or unicellular algae or amoeba, reproduction is synonymous with growth. இந்த வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். synonymous with growth அப்படின்னா இந்த இடத்துல ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னும் போதே அந்த இடத்துல செல் டிவிஷன் நடக்கும்போது அது growthம் நடக்கும். ஸோ அதுதான் இதுக்கான மீனிங். ஓகே, which mean increasing in cell numbers. Okay, we have already defined growth as equivalent to increase in cell number or mass. Hence we notice that a single celled organism, we are not very clear about the usage of these two terms, growth and reproduction. ஏன்னா இந்த இடத்துல ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா many organisms which do not reproduce, they cannot reproduce, like mules and sterile worker bees and infertile human couples. So இங்கெல்லாம் வந்து குழந்தை பிறக்கிறது இல்லை. அப்போ ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் எ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அது அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ரீப்ரொடக்ஷன் ஆல்சோ cannot be an all inclusive defining character of living organism. ஓகே, ஸோ அப்போ இங்க ரெண்டு கேரக்டரிஸ்டிக் வச்சு பார்த்துருக்கோம். ஒன்று growth, another one is reproduction. ரெண்டுமே டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஓகே, ஸோ அதை தாண்டி நம்ம we saw different examples. ஓகே, ஃபங்கைல என்ன மாதிரியான ரீப்ரொடக்ஷன் நடக்குது, பிளனேரியால என்ன மாதிரியான ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது, ஈஸ்ட் அண்ட் பட்டிங்ல எப்படி ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது, ஃபிலமெண்டஸ் ஆல்கே, மாசஸ்ல அப்புறம் ஃபங்கைல என்ன மாதிரியான ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது, இதெல்லாமே நம்ம பார்த்தோம். தே ஆர் அடிஷனல் பாயிண்ட்ஸ். ஓகே, ஐ ஹோப் யூ பீப்புள் கேன் அண்டர்ஸ்டுட், ரைட்? ஸோ இதுவரையும் நம்ம பார்த்ததுல ஓகே உங்களுக்கு புரிஞ்சுதா, இல்லை இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். சார் எஸ், சார் ரீஜெனரேஷன் அண்ட் ட்ரூ ரீஜெனரேஷன் ரெண்டுமே சேம் தானா சார்? ரெண்டுமே சேம் தாங்க. இல்ல சார், சில ஆர்கானிசம்ல வந்து பாத்தீங்கன்னா பாடி பார்ட் வந்து எதனா ஆக்சிடென்ட் எஸ், இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிசார்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா when they tail வந்து நீங்க வந்து கட் ஆகும்போது they can regenerate. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் பர்டிகுலர் பார்ட் மட்டும்தான் இதாகும், அது மட்டும்தான் வரும், அதுதான் ரீஜெனரேஷன். இங்க ட்ரூ ஜெனரேஷன் அப்படின்னு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா பிளனேரியா கேன் ரீப்ரொடியூஸ் தி என்டையர் நியூ ஆர்கானிசம். அதனுடைய அதுதான் ரெண்டுமே வித்தியாசமானதுதான் இருக்கு. there is a difference இருக்கு. பட் நீங்க இட்ஸ் டிபெண்ட் அப்பான் தி வேர்ட்ஸ். ஒரு கொஸ்டின் செட்டர் எந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாருன்றது பொறுத்து ரொம்ப முக்கியம். சரி, நீங்க பயாலஜியை ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும்போது நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க என்னதான் வந்து கண்டென்ட்டை நீங்க எவ்வளவுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது இது பண்ணாலும் அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை அவர் எப்படி ஒரு சென்டென்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு, என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாருன்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஆப்ஷனே இருக்கும். ஸோ ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து சிமிலரா இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஒன்லி ஒன் வேர்ட் வில் மேக்ஸ் டிஃபரன்ஸ். ஸோ அந்த வேர்ட் என்னன்றதான் நீங்க ஹைலைட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதை நீங்க கண்டுபிடிச்சாவே அந்த கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால கொஸ்டின் செட்டர் கேன் பிளே வித் வேர்ட்ஸ். ஆக்சுவலி அதான் உண்மையா நடக்குது. ஸோ நீங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கவனமா அந்த வேர்ட்ஸை படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்புறம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸோட அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நமக்கு வந்துடும். நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது இது ஈஸியாகவே நமக்கு
தெரிஞ்சிடும். ஓகே, நான் क्वेश्चनக்கான ஆன்சர் சொல்லிட்டேன், புரியுதுங்களா? those two are different, they're not similar. ஸோ சார் இப்போ பிளனேரியா ரீஜெனரேஷன் பண்ணுதா இல்லை டூ ரீஜெனரேஷன் பண்ணுதான்னு கேட்டா எது சார் ஆன்சர்? ட்ரூ ஜெனரேஷன் தாங்க, அது ட்ரூ ஜெனரேஷன் தான். ஓகே சார். Sir, protonema of mosses na? See, அது வந்து I already said they are the group of plants comes under bryophytes. Okay, we will discuss. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம plants வந்து ரெண்டு டைப் ஆஃப் பிரிக்கலாம். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் தி ஃப்ளவரிங் நான் ஃப்ளவரிங் இது மாதிரி கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துடும். ஓகே, ஸோ ஃபெனரோகேம்ஸ் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு பிரிப்போம். அதில் பிரயோஃபைட்ஸ் வந்து தே ஆர் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட். லைக் ஒரு ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு லீஃப் இருக்கும், ஸ்டெம் இருக்கும், ரூட் இருக்கும் அப்படின்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். பட் வி கேன் நாட் டிஃப்ரென்ஷியேட் தி பிளான்ட் பாடி ஆஃப் பிரயோஃபைட்ஸ். ஓகே, அங்கே வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ த பாடி வந்து நம்ம அந்த பாடி அதனுடைய பிளான்ட் பார்ட்ஸ் நம்ம என்ன சொல்லணும்னா தாலஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். தாலஸ், இட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாடி. அதை நம்ம பார்க்கும்போது தாலஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். தட் இஸ் நாட் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு லீவ், ஸ்டெம், ரூட்ஸ். ஸோ இது வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அந்த லெசன் பார்க்கும்போது I will teach you and I will show you the examples also. Okay? Okay, sir. Right. Next. Okay, let me talk about the next topic. Another characteristics of life is metabolism. So someone said metabolism is a unique metabolism அப்படின்றது லிவிங் ஆர்கானிசம்ல மட்டும்தான் நடக்கும்னு சொல்லியிருந்தீங்க. அஃப்கோர்ஸ், ஏன்னா மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அது நடக்காது, இந்த அளவுக்கு அது உள்ளுக்குள்ள ஒரு ப்ராசஸ் வந்து அப்படின்றது வந்து நடக்காது. ஏன்னா நம்ம பாடியில எவ்ரி மினிட், ஈவன் அனிமல்ஸ், நாட் ஓன்லி ஹியூமன் பாடி அண்ட் அதர் அனிமல்ஸ் ஆல்சோ, எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் தெர் இஸ் எ ப்ராசஸ். ஒரு மெட்டபாலிசம் அங்கே நடந்துகிட்டே தான் இருக்கும். தட் இஸ் கண்டினியூஸ். அந்த மெட்டபாலிசம் எப்பவுமே ஈக்குலிபிரியம் ஆகவே கூடாது. அது இட் ஷுட் பி கண்டினியூஸ். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரியா ப்ராசஸ் அப்படியே கண்டினியூஸா நடந்துகிட்டே தான் இருக்கும். அது எப்போ ஈக்குலிபிரியம் ஆகுதோ அப்போ அந்த ஆர்கானிசம் வந்து இறந்ததுன்னு அர்த்தம். Okay, so metabolism is continuous process. It has to be takes place in living organism. That's why it is called. It is considered as definite property of living organism. Okay, புரியுதா? So இங்க metabolism அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம்? anabolism, catabolism அப்படின்னு பிரிப்போம். What is catabolism? Breaking. Yes, breaking down of substances. Like இப்போ குளுக்கோஸ் வந்து break down ஆயிட்டு பைருவிக் ஆசிடா ஃபார்ம் ஆகுது. சரி, கிளைகோலைசிஸ் அது வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ். அது வந்து நல்லா பிரேக் டவுன் ஆகும்போது எனர்ஜி இஸ் லிபரேட்டட். அதே நேரத்தில் வந்து இங்கே உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அமினோ ஆசிட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தட்ஸ் எ கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ். தட் இஸ் கால்டு அனபாலிசம். ஓகே, இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம இங்கே மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, just a minute. Okay, நான் சொல்றது புரியுதா? Yes sir. Yes, sir. Sir, you're muted, sir. Sir, you're muted, sir. Right. Okay, அப்ப இந்த இடத்துல மெட்டபாலிசம் அப்படின்றது இட்ஸ் a unique and it is a defining property. அதே நேரத்துல cellular organization of the body is defining feature of life form. Okay, cellular organization அப்படின்றது the cell which is made up of many organelles and every organelles they have their own process. So அங்க ஒரு மெட்டபாலிசம் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, அங்கே கொடுத்துருப்பாங்க. Metabolism is a defining feature of all living organisms without exception. Okay, it is very important. Right, next வந்து பாத்தீங்கன்னா consciousness. So this is another character, consciousness. இப்போ நம்ம வந்து ஒரு ஹீட்டான ஒரு பொருளை தொடும்போதோ இல்லை கோல்டான பொருளை தொடும்போதோ நம்ம அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா கொடுத்தோம் இல்லையா? ஸோ தட் இஸ் கான்சியஸ்னஸ். இந்த என்விரான்மெண்ட்டை நம்ம வந்து சென்ஸ் பண்றோம். தட் இஸ் கான்சியஸ்னஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். சி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ், செல்லுலார் ஆர்கனைசேஷன், மெட்டபாலிசம்,
reproduction and growth. There are 5 characteristics. Among the 5, which 2 are non-definite property? அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? growth and reproduction. Very good. இப்போ கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க, which of the following is not a definite property of living organism? இப்படி தான் கொஸ்டின் கேட்கணும் கலெக்டிவா. இப்போ இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும்னா இந்த எல்லா கண்டென்ட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு நோட்ஸ் மேக்கிங் அப்படின்னு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். நீங்க நீட் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது லைன் பை லைன் அனலைஸ் பண்றதை தாண்டி சில ப்ரிசைஸா நோட்ஸ் இருக்கணும் உங்களுக்கு கையில. இப்போ நீங்க நெக்ஸ்ட் டைம் இந்த லெசனை லைன் பை லைன் அனலைஸ் பண்ண வேண்டியதில்லை. நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் கொஸ்டினா கன்வெர்ட் ஆகும். தோஸ் கீவேர்ட்ஸ் ஓகே நீங்க வந்து இதுல இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை ஒரு லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸா நீங்க எழுதிட்டீங்கன்னா சி இன்னொரு என்சிஆர்டி நான் சொன்ன மாதிரி இங்க நோட்ஸ் அப்படின்றது எல்லாமே இந்த என்சிஆர்டி தான். என்டையர் புக்கே ஒரு நோட்ஸ் தான். நீங்க அதுல தனியா நோட்ஸ் எல்லாம் தனியா இது பண்ண முடியாது. பட் நம்ம வந்து சில லெசன்ஸ்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இட்ஸ் டேக் சம் டைம் ரைட். இப்போ நம்ம ஒரு 1 hour இந்த லெசனை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஃபியூ பேஜஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வை வி ஆர் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் டைம் பிகாஸ் வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங் த கீவேர்ட்ஸ். எப்படிலாம் ஒரு கொஸ்டின் செட்டர் வந்து அது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அதெல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் growth எல்லாமே எழுதிடலாம். லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு எதெல்லாம் டெஃபினிட் எதெல்லாம் நான் டெஃபினிட்னு எழுதலாம். ஸோ நீங்க எப்பெல்லாம் அந்த பேஜ் பாக்குறீங்களோ இந்த லைன்ஸ்லாம் தேவையில்ல, இந்த பாயிண்ட்ஸே போதும் உங்களுக்கு அந்த ஆன்சரை வந்து கொடுத்துரும். ஓகே ஸோ இந்த இடத்துல இந்த கண்டென்ட் நம்ம முடிக்கிறோம். ஸோ இதோட நம்ம அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கான டெஃபினட் நான் டெஃபினட் ப்ராப்பர்ட்டியை பார்க்குறோம். ஓகே ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. If it is clear and we will move into the next one, diversity in the living world. ஏதாவது டவுட் இருக்கா? No sir. No, sir. No, sir. Clear? நடத்துறது புரியுதுங்களா? Yes, sir. Okay, right. So இப்போ நம்ம another very important term, biodiversity. So what is biodiversity? சொல்லுங்க, what is biodiversity? It is not என்ன சொல்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான டேர்ம்லாம் கிடையாது. ஈவன் தோ உங்களுக்கு ஆன்சரே தெரியலனாலும் you can give the answer. Biodiversity. Sir, organisms, different types of organisms. Okay, very good. In a particular geographical area, different type of organisms are present. Okay, so the organisms are diversified. Okay, so adha nama diversity nu solrom, biodiversity. Okay, இங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चन கேட்கலாம். the number of species that are known and described range அப்படின்றது இந்த described rangeன்றதை புக்ல கொடுத்திருப்பாங்க. 1.7 to 1.8 மில்லியன். சார் இதெல்லாமா क्वेश्चन கேட்பாங்க அப்படின்னா ஜஸ்ட் இமேஜின் இல்ல ஜஸ்ட் அஸ்யூம் இதே சென்டென்ஸ் அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்துறாங்க. Okay, which of the following statement is correct incorrect? See, fact based contentல இருந்து ஒரு சென்டென்ஸ் क्वेश्चन வந்தா நம்ம எப்பவுமே தயங்குவோம். ஏன்னா அந்த ஃபேக்ட் இந்த 1.7 to 1.8 அப்படின்றது இட்ஸ் a figure number. சம்டைம்ஸ் இது வந்து நம்ம ஈவன் தோ நீங்க நல்லா படிச்சிருந்தா கூட சில நேரங்களில் நம்பர் ஏதாவது மாற்றி கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு டவுட் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம பயப்படக்கூடாது. ஓகே அது ஆன்சர் தப்பா இருக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. கரெக்டாக இருந்தோம்னா ஈஸியாக நம்ம நல்லா தரவாயிட்டோம்னா அந்த மாதிரி கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே ரைட். 1.7 to 1.8 மில்லியன் அப்படின்றது வந்து described range of species. Okay, right. Next point ஏதாவது சொல்ல முடியுமா? வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டவுட் இருக்கா? இது புரியுதா? இப்போ ஒரு பர்டிகுலர் ஜியோகிராபிக்கல் ஏரியா நீங்க போறீங்க. இப்போ ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிராஸ்லேண்டுக்கு போறீங்க. ஸோ அங்க நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்கும். நீங்க சில ஆர்கானிசம் பார்க்கும்போதே உங்களுக்கு அதுக்கான நேம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இல்ல அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் தெரிஞ்சிருக்கும். இதை வச்சு ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் சில நேரங்களில் சில ஸ்னேக்ஸ் பார்ப்பீங்க, அதனுடைய நேம் தெரியாமல் இருக்கலாம், பட் அது என்ன கேட்டகரியில் வருதுன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஓகே தே ஆர் ஸ்னேக்ஸ். விச் மீன்ஸ் இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா தெர் இஸ் ஏ கிளாசிஃபிகேஷன். ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த ஆர்கானிசம் இப்படி ஒரு நேம் வச்சிருப்பாங்க, அது நாமன்க்ளேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எந்த ஒரு ஆர்கானிசமும் நீங்க பார்த்தோன்னே என்ன சொல்லுவீங்க, இட்ஸ் அனிமல் அப்படின்றத தாண்டி அதுக்கான நேம் தான் நீங்க கொடுப்பீங்க. இட்ஸ் டைகர்ஸ் லைன் அப்படின்னு தான் கொடுப்பீங்க. ஸோ இட் இஸ் நாமன்க்ளேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக ஒரு ஆர்கானிசம் நீங்க பார்க்கும்போது இட்ஸ் அனிமல் அப்படின்றத தாண்டி நீங்க என்ன நேம் வைப்பீங்கன்னா அதனுடைய நேம் தான் சொல்லுவீங்க. முதல்ல இட்ஸ் எ லைன், இட்ஸ் எ டைகர், இட்ஸ் எ மங்க் அப்படின்னு தான் பிரிப்போம். அந்த ப்ராசஸ் நம்ம வந்து நாமன்க்ளேச்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ நாமன்க்ளேச்சர் இஸ் நத்திங் பட் த கிவிங் நேம்ஸ்.
நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ்க்கு நம்ம நேமிங் வைக்கிறது நம்ம என்ன சொல்றோம், நாமன்கிளச்சர் அப்படின்னு சொல்றோம். எதுக்காக நாமன்கிளச்சர் இருக்கு அப்படின்னா ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் இல்லையா. இப்போ நான் வந்து லைன் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு இமேஜ் தோணும். நீங்க இதுக்கு முன்னாடி என்ன லைனை வந்து அந்த வேர்ட்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணதை பார்த்து இல்லை அந்த இமேஜ் உங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன். அப்போ நாமன்கிளச்சர் இப்போ வந்து நான் வந்து டைகர்னு சொல்லும்போது உங்க ஞாபகத்துல வந்து லைன் வரப்போறது இல்லை, இல்லை லைன் சொல்லும்போது டைகர் வரப்போறது இல்லை. ஏன்னா you have a identification. Okay, just a minute, give me a second. no. Okay, right. So the first one is nomenclature and second one is identification. Okay, so இந்த ரெண்டு டேர்மே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? No sir. It's clear, No, right? sir. Okay, see, in international level there is a institution which made some protocols for naming. Okay, so இப்போ naming அப்படின்றது வந்து international level some organizations are there. So the first one is ICBN, okay, International Code for Botanical Nomenclature. This is the institution can make rules and regulations for naming plants. Okay, இப்போ ஒரு பிளான்ட் நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. Okay, so நீங்க வந்து அந்த நேம் அந்த பிளான்ட்க்கு ஒரு நேம் கொடுக்கணும்னா you have to follow the criteria and rules and regulations are framed by International Code for Botanical Nomenclature, ICBN. Same organization, இதே மாதிரியான another organization which is for animals, that is International Code for Zoological Nomenclature. Okay, ICZN. So this the institution can frame the rules and regulations for naming animals. So இப்போ உங்களுக்கு இங்க questions எப்படி கேட்பாங்கன்னா நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல so what is ICBN and what is ICZN? So அதுக்கான abbreviations வந்து உங்களுக்கு क्वेश्चन கேட்கலாம். So you need to know what is ICBN and ICZN. Okay, so the scientific names ensure that each organism has only one name. ஏன்னா sometimes naming என்றது வந்து தப்பா எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதாவது ஒரே நேம் நிறைய ஆர்கானிசம்ஸ்க்கு இருக்கக்கூடாது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்டையர் வேர்ல்டுல மேஞ்சிஃபெரா இண்டிகா, ஓகே, மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படின்னா நீங்க கண்டிப்பா மேங்கோவை தான் சொல்லுவாங்க எல்லா கண்ட்ரிலையும். ஓகே, which means the Mangifera indica is the international name. ஓகே, இது வந்து ஒரு இன்டர்நேஷனல்ல வந்து நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல ரெகக்னைஸ்டு நேம். ஓகே, சயின்டிபிக் நேம்னு சொல்லுவோம். பட் இப்போ இந்தியாவில் இது வந்து நம்ம மேங்கோ அப்படின்னு சொல்லும்போது இது தமிழ்நாட்டில் ஒரு இது வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, மாம்பழம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஒவ்வொரு ரீஜன்லையும் அதுக்கான ரீஜனல் நேம் இருக்கும். பட் ரீஜனல் நேம் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம வந்து மேங்கோ அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் மாம்பழம்னு சொல்லுவோம். அதே வேர்டு வந்து ஆந்திராவில் யூஸ் பண்ண போகிறது இல்லை. பட் இங்க இருக்கக்கூடிய ஒரு சயின்டிபிக் கம்யூனிட்டி அங்க இருக்கக்கூடிய ஒரு சயின்டிபிக் கம்யூனிட்டியை கம்யூனிகேஷன் பண்ணும்போது they use Mangifera indica. ஸோ Mangifera indica அப்படின்னு சொல்லும்போது they know this is the mango அப்படின்ற மாதிரி. இப்படி நிறைய நேம்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். they are all scientific names. ஓகே, இந்த சயின்டிபிக் நேம்ஸை கொடுக்கறதுக்கு நம்ம இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃப்ரேம் பண்ண அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு சயின்டிஃபிக் நேம் நீங்க பார்க்கும்போது அதுல என்ன மாதிரியான காம்போனன்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா the name has two components. One is generic name, another one is specific epithet. அதாவது ஒரு ஜீனஸ் நேம், ஒரு ஸ்பீசிஸ் நேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க Mangifera அப்படின்றது வந்து இட்ஸ் a generic name. ஓகே, and at the same time indica அப்படின்றது வந்து specific epithet or species name. ஓகே, in a scientific name. ஓகே, அதுல ரெண்டு காம்போனன்ட் இருக்கும். One is generic name, another one is specific epithet, a species name. Okay, இந்த மாதிரி ஒரு ஆர்கானிசம்க்கு ரெண்டு நேம் இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம்னா பைனாமியல் நாமென்கிளச்சர் அப்படின்னு சொல்றோம்.
Thank you. Sorry for the interruption. Okay. Right. See, what is binomial nomenclature? அப்படின்னு கேட்டா நீங்க என்ன எழுதணும் இப்போ? Providing a name with two components. Yes, very good. One is generic name, another one is specific epithet or species name. Okay. So, in the இடத்துல we need to know the scientist name. Okay, who is the naming system is given by. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? Is Carolus Linnaeus. So Carolus Linnaeus தான் வந்து இந்த மாதிரியான binomial nomenclature யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லலாம். The system is given. Actually இந்த binomial nomenclature அப்படின்றது இன்ட்ரோடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா காஸ்பர்ட் பாஹின். ஸோ அவர் பேர் எழுதிக்கங்க. காஸ்பர்ட் பாஹின். ஓகே, காஸ்பர்ட் பாஹின் இவர் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. NCERT இல்ல, பட் யூ நீட் டு நோ. ஓகே, பட் அதை யூட்டிலைஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் யூட்டிலைஸ் பண்ணது வந்து யார் அப்படின்னா Carolus Linnaeus. Okay, so you should know the name of the scientist who given this system. Binomial nomenclature is given by Carolus Linnaeus. Okay, right. So any doubts? No. Okay, right. So we already saw the example Mangifera indica. It has the two components. Okay, one is binomial. See, one is generic name, another one is species epithet. Okay, so there mentioned some rules for nomenclature. The first one is the biological names are generally in Latin. It has to be written in italics and it should be in Latin. Now the latest changes are takes place. Okay, but still we need to know these points. Okay, biological names are generally in Latin, but we should write in italics. Okay, so this is the first point. And second point is the biological name represents the genus. Our first word அப்படின்றது வந்து genus name and second word will be species epithet. Okay, and a third important rule is while we are giving name, it should be handwritten. First time நம்ம கொடுக்கும்போது handwrittenல இருக்கணும். And அதே மாதிரி வந்து underline பண்ணிருக்கணும். So we have to underline separately. Okay, Mangifera indica we have to underline separately. When we want to print it, we have to print it in italics. Okay, so that is another one. And another very important point which is not mentioned here, that is author citation. Author citation. Okay, author citation is nothing but when any scientist, okay, or any taxonomist who found the plants or animals the first time, who introduced that organism into the world, they are called authors. So when you see the name, for example, like here, the Mangifera indica Linn. So it is mentioned in the last name, right? Mangifera indica kapro Linn அப்படினு கொடுத்திருப்பாங்க. This is the example for author citation. It means the Linnaeus who introduced the Mangifera indica into the world first time. So அப்படினு எடுத்துக்கணும். Okay, right. So author citation is not mentioned in your book. So you need to know what is author citation. Okay, and if a need point of view every questions கேட்பாங்க அப்படினு பார்த்தீங்கன்னா which of the following rules of nomenclatures are there அப்படின்னு கொடுக்கலாம். அதில் which are incorrect correct basisல questions வந்து கேட்கலாம். ஸோ அதனால every point you should know. Okay, right. அதே மாதிரி நீங்க லெட்டர்ஸ் எழுதும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதும்போது ஜீனஸ் நேம்ல எழுதும்போது you should write capital letter. For example, இங்க பாருங்க Mangiferaல the first letter should be M, capital M. Species name எழுதும்போது it will start with small letter IN. Okay, small letterல ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்க, நம்ம பார்த்துடலாம். Sir? Yes. So this Mangifera indica, no sir, name. Actually, yes. No sir, ஒரு ஜீனஸ்க்கு many species இருக்கலாம். For example, see Solanum. Solanum is the genus name. Okay, so Solanum nigrum, Solanum tuberosum, Solanum melanginum. See, இது எல்லாமே different vegetables நமக்கு தெரியும் இல்லையா? Solanum tuberosum வந்து potato, melanginum tomatoes, இப்படி நிறைய நேம் இருக்கும். But they have Solanum. Solanum அப்படின்றது மட்டும் இருக்கும். ஸோ அது வந்து இங்க வந்து ஜீனஸ் நேம் அது சேமா தான் இருக்கும்.
பட் ஸ்பீசிஸ் நேம்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே சார். ஓகே, அதான் ஜீனஸ் அப்படின்றது ஓகே. இந்த டவுட் உங்களுக்கு ஏன் வந்திருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம இங்க பாக்குறதால, பட் அடுத்து வந்து நமக்கு டாக்ஸானமிக்கல் கேட்டகரிஸ் இருக்கு. அதுல நம்ம பார்க்கும்போது நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஜீனஸ்ன்றது இங்க செகண்ட் இது. ஓகே, ஸ்பீசிஸ்க்கு அப்புறம் நம்ம பாக்குறது ஜீனஸ். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா comprises a group of related species. Okay, group of related species which has more characters in common in comparison to species of other genera. Okay, இங்க ஜெனரா ஒண்ணுதான், ஆனா ஸ்பீசிஸ்க்குள்ள இருக்கக்கூடிய டிஃபரன்சஸை பேஸ் பண்ணி அதை நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஜீனஸ் சொலானம். அதே மாதிரி இங்க லயன் அப்படின்றதுல பேந்தரா, லிப்போட்லயும் பேந்தரா பார்ப்பீங்க, டைகர்லயும் பேந்தரா பார்ப்பீங்க. பேந்தரா பேந்தரா பேந்தரா, திஸ் இஸ் ஜீனஸ். பட் நீங்க லியோ அப்படின்னா லயன், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாட்ரஸ் அப்படின்றது லெப்பர்ட். ஸோ இது இப்படி மாறும். ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஜீனஸ் அப்படின்றது சிமிலரா இருக்கும், அதனுடைய ஸ்பீசிஸ் நேம் வந்து வேரியஸ் இருக்கும். அந்த அந்த கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி நம்ம இங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் கிளாசிஃபிகேஷன். ஆக்சுவலி இந்த மெத்தட் தான் நம்ம கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே ஓகே சார். இதுல யாருக்கா டவுட் இருக்குங்களா? சார் பட் ஆனால் ஸ்பீஷீஸ் ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுல சார். புரியலங்க, என்னங்க? ஸ்பீஷீஸ்க்கு ஒரு சயின்டிஃபிக் நேம்ல கொடுத்துட்டாங்கன்னா இன்னொன்று அதில் ரிப்பீட் ஆகாதுல்ல சார்? கண்டிப்பா ஆகக்கூடாது. இப்படி அது மாதிரி மாறிடுச்சுன்னா அதுக்கு பேரு டாட்டோனியம்னு சொல்லுவாங்க. டாட்டோனியம், which means it's a incorrect name ன்றது மீனிங். It's a incorrect, we cannot call it. தப்பான நேமிங் சொல்லுவாங்க. ஓகே, இருக்கக்கூடாது அந்த மாதிரி. ஒரே நேம் இன்னொரு ஸ்பீசிஸ்க்கு இருக்கக்கூடாது. நீங்க எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க அந்த மாதிரி. ஓகே ரைட். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, since it is nearly impossible to study all the living organism, it is necessary to devise some means to make this possible. இந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்றோம்னா கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். என்னதான் நம்ம நேமிங் வச்சாலும் இல்லதான் பண்ணாலும் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிரைமரி ப்ராசஸ் டு கேட்டகரைஸ் தி ஆர்கானிசம்ஸ், ரைட்? நீங்க வந்து ஒரு பிளான்ட்டை வந்து அதுக்கான நேம் இருக்கும். இப்போ டொமேட்டோ இருக்கும், அது நீங்க கண்டிப்பா அனிமல்னு சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி ஒரு டாக் இருக்கு, அதுக்கான அது ஒரு பிளான்ட்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் தே ஆர் அனிமல்ஸ், தே ஆர் பிளான்ஸ் அப்படின்னு. ஸோ அதை நம்ம கிளாசிஃபை பண்றோம். ஆர்கானிசம்ஸ் அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி நம்ம கிளாசிஃபை பண்றோம். ஸோ அதுதான் நம்ம அடுத்த டாபிக்கை நம்ம பார்க்க போறோம். ஓகே ரைட். இப்போ இந்த இடத்துல யூ நீட் டு நோ வாட் இஸ் டாக்ஸா. இப்போ டாக்ஸானமி அப்படின்னு ஒரு டேர்ம் நீங்க பார்ப்பீங்க. ஸோ இப்படி வந்து நம்ம ஆர்கானிசம் வந்து கிளாசிஃபை பண்றோம் பேஸ்ட் ஆன் தி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது தான் டாக்ஸானமி. அந்த ப்ராசஸ் தான் டாக்ஸானமி. இங்க கொடுத்துருப்பாங்க, பேஸ்ட் ஆன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆல் லிவிங் ஆர்கானிசம் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் டாக்ஸா. த ப்ராசஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இஸ் கால்ட் டாக்ஸானமி. அப்ப இங்க எதை நம்ம டாக்ஸா அப்படின்னு சொல்லுவோம், எதையெல்லாம் நம்ம டாக்ஸான்னு சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இங்க டாகா இருந்தாலும் இல்ல மேமலா இருந்தாலும், வீட், ரைஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் தான். பட் எல்லாமே நம்ம இங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாக்ஸா அப்படின்னு தான் குறிப்பிடுவோம். ஓகே, டாக்ஸா மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் நேம். ஓகே, ஸோ அது அனிமலா இருக்கலாம், இல்லை மேமல்னு இருக்கலாம், டாகா இருக்கலாம், இப்படி எப்படி வேணாலும் கூப்பிடலாம். பட் தேர் ஆல் கால்ட் டாக்ஸா. ஸோ இப்படி நம்ம டாக்ஸானமி வைஸ் நம்ம கிளாசிஃபை பண்ணணும். அப்போதான் வந்து நமக்கு அந்த டிஃபரன்சியேஷன் எல்லாம் தெரியும். சரி, இப்போ இந்த இடத்துல நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி சார் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க டாக்ஸானமி அப்படின்றதுக்கான பேசிஸ் என்ன, எதை பேஸ் பண்ணி நம்ம டாக்ஸானமி பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட், அலாங் வித் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. The first one is external and internal structure and the structure of cell, development process and ecological information of organisms. So these are essential and forms basis of modern taxonomic studies. Modern taxonomic studies க்கு பேசிஸா எதெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். Which of the following are form the basis of modern taxonomic studies அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் 1ல external and internal structure, structure of cell, development process and all the above இப்படின்னு கொடுக்கலாம். ஓகே சார்
ஓகே, இங்க எங்கிருந்து வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாங்க, எப்படி இது வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஆனா அந்த கொஸ்டின் நமக்கு தெரிஞ்சதா தான் இருக்கணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹென்ஸ் கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன் அண்ட் நாமென்க்ளேச்சர். இந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டகரைஸ் பண்றீங்க, அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் பண்றீங்க, லாஸ்டா நாமென்க்ளேச்சர் கொடுக்குறீங்க. சார் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பிளான்ட், ஒரு அனிமல், இதுல மைக்ரோ, இதுல எது அப்படின்ற சாரி ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருந்தது, ஸோ அதனால டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. Am I audible? Yes, sir. Okay. See, now இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் பார்த்தோம், இப்போ அதே இன்னொரு கண்டென்ட் பார்க்குறோங்க. Process that are basis to taxonomy. So what are all the processes that are basic to taxonomy ன்னு ஒரு क्वेश्चन கேட்டுறலாம். அப்ப அந்த ஆர்டர் லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லலாம். The first one is characterization, next one is identification. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி, இப்போ ஒரு பிளான்ட் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு ஆர்கானிசம் பாக்குறீங்க, முதல்ல நீங்க என்ன பார்ப்பீங்க, அது ஒரு பிளான்டா அனிமலான்னு பார்ப்பீங்க. இப்போ வந்து ஒரு பிளான்ட், இப்போ பிளான்ட்னோடனே அதை நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க. ஓகே, இதுதான் பிளான்ட் அப்படின்ற மாதிரி. ஓகே, எதை பேஸ் பண்ணி, அதனுடைய கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபை பண்றோம். எப்படி கிளாசிஃபை பண்றோம், அது ஆஞ்சியோஸ்போமா, ஜிம்னோஸ்போமா, அது வந்து பிரையோஃபைட்டா இல்ல டெரிடோஃபைட்டா இல்ல ஆல்கேவான்னு கிளாசிஃபை பண்றீங்க. அண்ட் ஃபைனலா நீங்க இப்போ வந்து அது ஒரு நேம் கொடுக்குறீங்க. இப்போ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன மாதிரி மாசஸ், ஸோ அப்படின்னா அது வந்து அதனுடைய எக்ஸாம்பிள் என்ன, இப்போ வந்து ஒரு ஆல்கே அப்படின்னா கிளாமிடோமோனஸ், ஸோ அப்படின்னு ஒரு நேமிங் கொடுக்குறீங்க. இப்போ இந்த ஆர்டர் தான் நம்ம இங்க பாக்குறோம். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்றோம்னா, இது எல்லாம் தான் பேசிக்ஸ் டு டாக்ஸானமி. ஸோ ப்ராசஸ் தட் ஆர் பேசிக் டு டாக்ஸானமி அப்படின்னு என்னன்னு கேட்டாங்கன்னா, யூ நீட் டு நோ கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன் அண்ட் த nomenclature. Okay, right. Next one, taxonomy is not something new. Actually நம்ம இதுக்கு இன்னைக்கு பண்ணல, அந்த ஹியூமன்ஸ்னுடைய எவல்யூஷன்ல இருந்தே நமக்கு தெரியும், வெரி ஓல்டர் டேஸ்ல இருந்தே நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ரைட். இன்னொரு முக்கியமான டேர்மும் நீங்க இங்க பார்க்கணும், வாட் இஸ் சிஸ்டமேட்டிக்ஸ். இது கொஸ்டினா கேட்கலாம், வாட் இஸ் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு. ஸோ நல்லா கவனிங்க இந்த இடத்துல, ஹியூமன் பீயிங்ஸ் வேர் சின்ஸ் லாங் நாட் ஓன்லி இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் மோர் அபவுட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் அண்ட் தேர் டைவர்சிட்டிஸ், பட் ஆல்சோ த ரிலேஷன்ஷிப் அமௌங் தேம். அப்போ த பிரான்ச் ஆஃப் ஸ்டடி வாஸ் ரெஃபர்ட் டு as சிஸ்டமேட்டிக்ஸ். நம்ம வந்து ஒரு ஆர்கானிசமை சிஸ்டமேட்டிக்கா அனலைஸ் பண்றோம். ஏன்னா சிம்பிளா நம்ம ஒரு ஆர்கானிசமை எடுத்தோன்னே அதை நம்ம கேட்டகரைஸ் பண்ணிட முடியாது. ஸோ we have to classify them in a proper way. இப்போ ஒரு பிளான்ட்டை நீங்க ஒரு ஆல்கேன்னு சொல்லிட முடியாது இல்லையா, அதே மாதிரி ஒரு ஆல்கேவை ஒரு பாக்டீரியான்னு சொல்லிட முடியாது. அப்படி சொன்னாலும் அது தப்பு தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா நம்ம ஆர்கானிசமை வந்து பிரிக்கிறோம் அப்படின்றத சொல்றீங்க. இன்னொரு முக்கியமான
இந்த இடத்துல content என்ன அப்படின்னா the word systematics which is derived from Latin word systema. இந்த சிஸ்டமா அப்படின்ற வேர்ட்ல இருந்தா சிஸ்டமேட்டிக் எடுத்திருப்பாங்க. இத யாரு முதல்ல யூஸ் பண்ணாங்கன்றதும் கொஸ்டினா கேட்கலாம். லினேயஸ் யூஸ்ட் சிஸ்டமா நேச்சுரே. ஏன்னா அவருடைய பப்ளிகேஷனுடைய டைட்டில் வந்து சிஸ்டமா நேச்சுரே. நல்லா புரிஞ்சுக்கங்க, அவருடைய டைட்டில், அவருடைய பப்ளிகேஷனுடைய டைட்டில் தான் சிஸ்டமா நேச்சுரே. இந்த சிஸ்டமா நேச்சுரேவை இந்த வேர்ட்ல இருந்து தான் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு வேர்டு வந்து டெரைவ் பண்ணியிருப்பாங்க. அப்ப இங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, சிஸ்டமேட்டிக் அப்படின்றது வந்து லாட்டின் வேர்டான சிஸ்டமால இருந்து எடுத்தாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். அதே நேரத்துல இட் இஸ் யூஸ்ட் பை லினேயஸ் இன் இஸ் பப்ளிகேஷன் சிஸ்டமா நேச்சுரே அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ரைட். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் இங்க நம்ம அனலைஸ் பண்ணணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the scope of systematics. இந்த சிஸ்டமேட்டிக்ஸ்னுடைய ஸ்கோப் என்ன அப்படின்னா, identification, nomenclature, classification. These three are the scope of systematics. And இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, systematics takes into account evolutionary relationship between organism. So அப்ப இங்க evolutionary relationship எப்படி இருக்கு, ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசம்ஸ்க்கு இடையில என்னென்ன evolutionary relationship இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம சிஸ்டமேட்டிக்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த என்டையர் கண்டென்ட்ல ஏதாவது ஒரு லைனை மிஸ் பண்ண முடியுமா? இந்த லைன் எனக்கு கொஸ்டினா வராதுன்னு உங்களால சொல்லவே முடியாது. அப்போ இப்படித்தான் நம்ம பயாலஜி ஃபுல்லாவே அனலைஸ் பண்ணி படிக்கணும். ஒவ்வொரு கீவேர்டும் டெரைவ் பண்ணணும். அந்த கீவேர்டு எப்படி கொஸ்டினா கன்வெர்ட் ஆகும், அதை எப்படி ஒரு கொஸ்டின் செட்டர் கொஸ்டினா கன்வெர்ட் பண்ணுவாரு, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க படிக்கணும். திஸ் இஸ் த வெரி வெரி யூனிக் ஸ்கில் யூ நீட் டு நோ டு கிளியர் த நீட் வித் குட் மார்க்ஸ். ஓகே, இங்க நான் குட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்றது சீட் வாங்குறதுக்கான மார்க். கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் வாங்குறதுக்கான மார்க் நான் சொல்றேன். ஓகே, ரைட். இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க சார். இப்ப நம்ம இன்னைக்கு பார்த்த கண்டென்ட் வேற என்ன ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. இஸ் கிளியர்? எஸ் சார். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாங்க. Just tell me about the class. Okay, first of all, in any first class, yeah. So just tell me about the class and how you understood. Okay, the inputs which I given, it's very useful to you or not. இதெல்லாம் நீங்க சொல்லுங்க. Hello. Yeah, நம்ம next, I mean, we'll continue the next topic next class. Okay, next class. And taxonomic categories quite it's a big topic. நம்ம 10 minutes ல முடிக்க முடியாது. And who are all there? How many of you? 20 except me and okay, almost 18 17 students are there, right? Okay, உங்களுக்கு புரியுதுங்களா? Yes, sir. Yes, sir. Okay, Yes, ஏதாவது sir. doubts சொன்னேன். Say yes or no. Doubts இருந்தா நம்ம கண்டினியூ பண்ணலாம், இல்லனா கிளாஸ் வைண்ட் பண்ணலாம். Varshini, are you understood? Yes, sir. Stalina? Yes, sir. I don't have any doubts, sir. Okay. So the content which we discussed today, everything is understood, right? Yes, sir. Everything was clear, sir. Very good. You okay, Swaran? எஸ் சார். Okay. Okay, ma'am. Then we conclude this session. Okay. So we will meet in next class. Okay. Thank you so much, sir. Thank you, sir. 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 Tyagarajan, sir. Then okay. Okay, students. Good night. All the very best. So next class la paakalam. Bye bye. தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you. Thank you.